வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படம் மனோகரா. வாங்க வசந்த சேனா சீக்கிரம்னு அவர் அவசரப்படுத்துறாங்க. வாள் அந்த குழந்தை மேல வீச போற அந்த சமயத்துல செல்வான்னு கதறியபடி பத்மாவதி ஓடி வந்து அந்த குழந்தைக்கு முன்னாடி நின்னுட்டு கொலைவாளி முதலில் என்மேல் வீசுங்கள்னு சொல்ல, அம்மாவை பார்த்ததுல மனோகரனோட முகத்துல பயங்கர சந்தோஷம். அதுக்கு வசந்த சேனை, அதுதான் முடியாது. மரணதேவனோட கொடிய வாயில இந்த குழந்தை விழுகிறத நீ கண்குளிர பாக்கணும். அதுக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் சுக்கு நூறா திருச்சு சிதறத பார்த்து நான் பரவசம் அடைய போறேன்னு சொல்ல, அதை கேட்டு பத்மாவதி கோவத்தோட, நிறுத்து வசந்தி, பல ஆண்டு காலம் என்னோட கணவனை உன்னுடையவர ஆக்கிக்கிட்டு என்னோட வாழ்வை நிலவில்லாத வானமாக்கின, பொறுத்துக்கிட்டேன். சபா மண்டபத்துல சக்கரவர்த்தி பக்கத்துல சாம்ராஜ்ய மகாராணி போல அமர்ந்துகிட்ட, அதையும் பொறுத்துக்கிட்டேன். கொல்லாத மொழி பேசி கொல்லாமல் கொன்று போட்டாய், அதையும் பொறுத்து கொண்டேன். புலியன என் புதல்வன் சீறி எழும்போதெல்லாம் உறைவிட்டு கிளம்பிய வாளை உடனே தடுத்து உன் உயிரை காப்பாற்றி இருக்கிறேன். காரணம் என்ன? கத்தி முனையிலே சோழ நாட்டின் சொர்ண விக்கிரகத்தை நிறுத்தி இருக்கும் புத்தி கெட்டவளே, உன்னைத்தான் கேட்கிறேன். நான் பொறுமையாய் இருந்ததற்கு காரணம் என்னன்னு பத்மாவதி கேட்க, அதுக்கு வசந்த சேனை, அது உன் பூர்வ ஜென்ம வினைன்னு சொல்ல, அதுக்கு பத்மாவதி, இல்லை, புருஷன் மீது வைத்த அன்பு, அவருடைய பொருள் நீ. அந்த பொருளுக்கு தீங்கு செய்து கணவனுக்கு கவலை உண்டாக்க கூடாது என்று எண்ணினேன். ஆனால் இன்று நீ என் கணவனையே காரகிரகத்தில் அடைத்து விட்டாய். வசந்த சேனை, இதுவரை நான் காட்டிய பொறுமையின் பெயரால் கேட்கிறேன். உனக்கு நாடுதானே வேண்டும்? எடுத்துக்கொள், நடத்து உன் ராஜ்யத்தை. எனக்கு காடு போதும், எங்கள் எல்லோரையும் விட்டு விடுன்னு அழுகிறாங்க பத்மாவதி. உங்களை விட்டு விடுவதா? கனவு காணாதே. சோழ சாம்ராஜ்யத்தின் சாம்பல் மேடு இன்னும் அரை நொடியில் என் காலடியில் குவியப் போகிறதுன்னு வசந்தசேனை சொல்ல, அதுக்கு பத்மாவதி, வசந்தசேனா, உண்மையின் சொரூபம் புயலாக உருவெடுத்தால் அந்த சாம்பல் மேட்டில் நீ அமிழ்ந்து விடுவாய், ஜாக்கிரதைன்னு எச்சரிக்க, அதுக்கு வசந்தசேனை, என்னையா பயமுறுத்துகிறாய்னு கேட்க, அதுக்கு பத்மாவதி, ஆமாம், உன்னைத்தான். வான் பொய்யா நாடு, மான் துள்ளும் காடு, தேன்மொழியும் வீடு எங்கள் சோழ மண்டலம். அங்கே காதல் கமண்டலம் ஏந்தி வந்தவளே, சுந்தர வாழ்வை சூறையிட்டவளே, வந்தவளை வரவேற்று இத்தனை நாள் இன்பமாக வாழ இடமளித்தேன். இன்றோ ஆள்வதற்கு நீ, மாள்வதற்கு நாங்கள் என்ற ஆணவம் பேசுகிறாய். இல்லை, உன்னுடைய அழிவுக்கு நீ ஆரத்தி எடுக்கிறாய். வீணை அழிந்து போகாதேன்னு பத்மாவதி கொதிக்க, அவங்க கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க வசந்தசேனை. அதை பார்த்ததும் அம்மானு துடிக்கிறார் மனோகரன். உடனே மனோகரன் கிட்ட போய், சோழ சாம்ராஜ்யத்தின் மேன்மையை காப்பாற்றுவதற்காக நீ வீறு கொண்டு எழுந்து வீரகாவியம் தீட்டும் போதெல்லாம் எழுத்தாணியை மறைத்து வைத்தும் ஏடுகளை ஒளித்து வைத்தும் தடுத்து நின்ற பழிகாரி நான் தான். தாயின் ஆணையை தலைமேல் கொண்ட என் தங்கமே, அநீதியை அழித்துவிடு என்று உன் அன்னையே இப்பொழுது உத்தரவிட்டாலும் அசைய முடியாத நிலை பெற்று விட்டாயே என் செல்வமே, அழிந்தது, எல்லாம் அழிந்ததுன்னு பத்மாவதி அழுக, அதை கேட்ட மனோகரன், இல்லையம்மா, அநீதியை அழித்துவிடு என்று அன்னையே இப்போதாவது கட்டளை இடுங்கள். கடைசி நேரம், கடைசி வேண்டுகோள். என் தமிழ் தாயே, இன்ப சோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலை பெற்றுவிட்டு இந்த குள்ளநெறி ஆட்சி வீரம் ஏறுவதற்கு அச்சாரம் போட்டதை கண்டுவிட்ட பிறகாவது அனுமதி தருவீர்களா? வாழ் வேண்டாம், வாய்மொழி ஒன்று போதும். படை வேண்டாம், தாயின் தடை நீங்கினால் போதும். கச்சம் தர வேண்டாம் அன்னையே, ஒரு கஞ்சாடை போதும். உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் விடுதலை. உத்தரவு கொடுங்கள் தாயேன்னு மனோகரன் கொந்தளிக்க, அவரை பார்த்து பத்மாவதி, என் அருமை செல்வமே, உன் தந்தையின் நன்மைக்காக தான் உன் வீரக்கரங்களை கட்டி போட்டேன். இந்த விஷமக்காரியின் முன்னே சிரம் தாழ்த்தி நின்றேன். யாருக்காக பொறுமை பொறுமை என்று சொல்லி வந்தேனோ அவரையே சிறையில் போட்டு விட்ட பிறகு பொறுமைக்கு எங்கே இருக்கிறது பெருமை? மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கியெழு. தாயின் ஆணை கிடைத்து விட்டது, புறப்படுன்னு அவங்க முழங்க, மனோகரன் வெறி வந்த மாதிரி தன்னோட பலத்தால தன்னை கட்டி வச்சிருந்த சங்கிலியை உடைக்க ட்ரை பண்றார். அவர் படுற கஷ்டத்தை பார்த்து கண்ணீர் விட்டபடி அங்க இருக்கிற மன்னரோட சிலை முன்னாடி போய், மகாராஜா, நமது செல்வ குடும்பம் எப்படி சீரழிகிறது பார்த்தீர்களா? கட்டுண்டு தவிக்கும் நமது கண்மணி மனோகரனை பாருங்கள்னு பத்மாவதி கதறி அழ, அதை பார்த்து உக்ரசேனரும் வசந்தசேனையும் சிரிப்பா சிரிக்கிறாங்க. அவங்கள பார்த்து, ஏன் சிரிக்கிறீர்கள்? செவ்வாழை தோட்டத்தில் குதித்தாடும் குரங்குகளே, மங்கை உருவில் மகான் உருவில் இந்த மண்ணை வளைக்க வந்த மகா பாதகர்களே, இப்படி சிரித்தவர் வாழ்ந்ததில்லை, அழுதவர் கெட்டதில்லை என்று கதம் சொல்லும் சரித்திரத்தை மறந்தவர்களே, செப்படி வித்தையால் செந்தமிழர் செங்கோலை மறைக்க வந்த சிறுநெறி கூட்டமே, சிரிக்காதே. கண்ணீரின் வலிமையை உணர முடியாத கயவர்களின் கும்பலே, கண்ணீர் துளிகள் சாதித்ததை கத்திமுனையும் சாதித்ததில்லை என்பதை மறந்துவிட்டு சிரிக்காதே. சிரித்தது போதும், சிரிக்காதே. தாயகத்து மண்ணே, உன் திருவிளக்கு மனோகரனை பார். சோழமாதா, உன் சுந்தர தோள்களிலே வெற்றி மாலை சூட்டிய வீராதி வீரன் துடிதுடிக்கும் கொடுமையை பார். அந்நிய பகைவர்களின் இரத்தத்தினால் உனது அழகு நெற்றிக்கு திலகமிட்ட உன் மைந்தன் அடிமை தலையால் கட்டுண்டு தவிக்கும் காட்சியை பார். சோழ குடும்பத்தின் கொழுமண்டபமே, என் வெற்றியின் உருவத்தை இந்த வீணர்கள் மத்தியிலே எவ்வளவு நேரம் தலைகுனிய வைக்கப் போகிறாய்? பச்சிலம் குழந்தை, பட்டத்து இளவரசன், பாராளும் மன்னர், இத்தனை பேரையும் பழிவாங்கும் பாதகியை தாங்கியிருக்கும் பூமி மாதா, நீ நன்றி உள்ளவள் என்பது உண்மையானால், மாசில்லாத இந்த மாங்கல்யத்திற்கு பெருமை உண்டு என்பது உண்மையானால்,
மரக்குடியில் பிறந்த மாதரின் கண்ணீருக்கு சக்தி உண்டு என்பது உண்மையானால், மாற்றானுக்கு மண்டியிடாதவன் என் மகன் மனோகரன் என்பது உண்மையானால், இந்த சங்கிலி பொடிப்பொடியாகட்டும், இந்த பாதகர்களின் விஷமச் சிரிப்பு அடங்கட்டும், இந்த மண்டபமே இடிந்து தூள் தூளாகட்டும்னு பத்மாவதி முழங்க, மனோகரனை பிணைச்சிருந்த தூண் பொடி பொடியா உடைய ஆரம்பிக்குது. அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்களோட சிரிப்பு அடியோட ஸ்டாப் ஆகி அவங்களோட முகத்துல ஒரு பீதி தெரியுது. உடைச்சிட்டு வெளியே வர மனோகரனை பார்த்து பத்மாவதி பயங்கர சந்தோஷம். வசந்த சேனை பிடியுங்கள் அவனைன்னு ஆணையிட, குத்துங்கள் கொல்லுங்கள்னு உக்கிரசேனர் வீரர்களுக்கு ஆணையிட, எதிர்த்து வர வீரர்களை எல்லாம் அந்த சங்கிலியாலே தாக்குறார் மனோகரன். உக்கிரசேனர் கிட்ட இருந்த கட்டாரிய வசந்த சேனை எடுக்க அவர் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறார். அப்போ மனோகரன் விளக்க பிடிச்சு தூங்கிக்கிட்டே உக்கிரசேனர் முன்னால வந்து அவர் கூட சண்டை போடுறார். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் போதே குழந்தைய உக்கிரசேனர் கிட்ட இருந்து பருங்கிடுறார். இதையெல்லாம் ஆத்திரத்தோட ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க வசந்த சேனை. அதே சமயம் பாண்டிய நாட்டு படைகளும் வந்துட வெளியே உக்கிரசேனரோட படைகளுக்கும் பாண்டிய படைகளுக்கும் சண்டை நடக்குது. சண்டையில சத்தியசீலர் ராஜபிரியனும் கலந்துக்கிறார். அவங்கள படையோட உள்ள வர சொல்லிட்டு கேசரிவர்மர் அரூபமா உள்ள போறார். உள்ள உக்கிரசேனருக்கும் மனோகரனுக்கும் சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துல குழந்தைய தூக்கிட்டு போற உக்கிரசேனரை துரத்தி சண்டை போடுறார் மனோகரன். அந்த சமயத்துல வசந்தனும் வெளியே வந்துடுறார். அரூபமா இருக்கிற கேசரிவர்மரும் அங்க இருக்கிற வீரர்களோட சண்டை போடுறார். ராஜபிரியன், பாண்டியர், சத்தியசீலர் எல்லாரும் படையோட உள்ள வர மன்னரை விடுதலை செய்ய சத்தியசீலர் கிட்ட சொல்றார் கேசரிவர்மர். அந்த சண்டையில மாலினி கொல்லப்படுறாங்க. மாடியில உக்கிரசேனரும் மனோகரனும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, குழந்தையை காட்டி வாழை கீழே போடுன்னு மிரட்டுறார் உக்கிரசேனர். மனோகரன் வாழை கீழே போட்டுட்டு உக்கிரசேனன் கிட்ட இருந்து குழந்தைய மனோகரன் காப்பாத்த ட்ரை பண்ண, ஆனா அந்த உக்கிரசேனன் அந்த குழந்தைய மாடியில இருந்து கீழே வீசிடுறார். ஆனா நல்ல வேலையா அரூபமா இருக்கிற கேசரிவர்மர் அந்த குழந்தைய காப்பாத்திடுறார். அதிர்ச்சியா பாக்குற மனோகரன் கிட்ட, இளவரசே, குழந்தையை பத்தி கவலை வேண்டாம், தொடரட்டும் உங்கள் வேலைன்னு கேசரிவர்மர் சொல்ல, பின்னால இருந்து உக்கிரசேனர் மனோகரனை தாக்க அவனோட மனோகரன் சண்டை போட ஆரம்பிக்கிறார். அப்ப அங்க வர விஜயா அந்தரத்துல இருக்கிற குழந்தைய வாங்கிட்டு அவங்க அத்தை கிட்ட போய் நிக்கிறாங்க. ஒரு வழியா உக்கிரசேனரை மேல இருந்து தூக்கி கீழே போட்டு கொன்னுடுறார் மனோகரன். அதை பார்த்ததும் வசந்த சேனைக்கு கோபம் தாங்கல. மனோகரன், வசந்தன் 2 பேரும் குழந்தைய ஆசையா பாத்துக்கிட்டு இருக்க, மனோகரன் மேல கட்டாரி ஏறிறாங்க வசந்த சேனை. ஆனா அதே சமயத்துல வசந்தன் முன்னாடி நகர அந்த கட்டாரி வசந்தனை குத்திடுது. அதை பார்த்த வசந்த சேனை வசந்தான்னு அழுதபடி மகன் கிட்ட போக, வசந்தன் மனோகரனை பார்த்து, ஒரு முறை என்ன தம்பின்னு அழைக்க கூடாதான்னு கேட்க, மனோகரன் அவரை தம்பின்னு கூப்பிடுறாரு. அழுதுகிட்டே இருக்கிற வசந்த சேனையை பார்த்துட்டு, இந்த பாவி வீசின கத்தி உன் மேல பட்டிருந்தா நீ எவ்வளவு வலியோட கஷ்டப்படுவேன்னு நான் உணர்றேன் அண்ணா. அண்ணா, நீ வாழணும், நீதான் நாட்டை ஆளணும், நான் சாகுறேன்னு சொல்லிட்டு இறந்துடுறார் வசந்தன். அதை பார்த்து கதறி அழுகுறாங்க வசந்தா. அரூபமா இருக்கிற கேசரிவர்மர் வசந்த சேனையை பார்த்து, கடைசியில வசந்தனையும் கொண்டுட்டியான்னு கேட்க, மனோகரன் ஆத்திரத்தோட அந்த வாளை எடுத்துட்டு வசந்த சேனை மேல வீச போக, அவளை என்கிட்ட விட்டுடுங்க, அந்த நல்ல காரியத்துக்காக நான் பல ஆண்டுகள் காத்திருக்கிறேன், ஒரு மூச்சுல அவ சாகக்கூடாது, இறுதி மூச்சு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும்னு சொல்ல, அதை கேட்டு ஓடுறாங்க வசந்த சேனை. அதை பார்த்து, எங்க ஓடுற ஆள பிறந்தவளை நில்லுன்னு அவங்கள துரத்துறார் கேசரிவர்மர். அதே சமயம் சத்தியசீலர் சிறையில இருந்து மன்னரை விடுவிச்சிடுறார். அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பத்மாவதி எங்கன்னு கேட்டு ஓடுறார் மன்னர். அருவமா இருக்கிற கேசரிவர்மர் வசந்த சேனையை அந்த குகைக்கு இழுத்துட்டு போறார். அவங்க எங்க ஒளிஞ்சாலும் அவர்கிட்ட இருந்து அவங்களால தப்ப முடியல. அவங்க முன்னாடி தன்னோட உருவ காட்டி, சாகலடி கேசரிவர்மர், உன்னை பழிவாங்காம சாவேனா, ஆணவம் பிடிச்சவளைன்னு சொல்லி அவங்க முடிய பிடிச்சு தூக்க, நீங்க என்னோட புருஷன், நான் உங்களோட மனைவி இல்லையான அந்த சமயத்திலையும் வசந்த சேனை சமாளிக்க, அதுக்கு கேசரிவர்மர், புருஷன் மனைவிங்கிற வார்த்தைக்கு புது அகராதி தயாரிப்பவளை, அழிந்து போன்னு அவங்கள இழுத்துட்டு போறார் கேசரிவர்மர். அந்த சிலை சுக்கு நூறா வெடிச்சு சிதறுது. அரண்மனையில எல்லாம் பழைய நிலைக்கு திரும்பிடுது. சந்தோஷமா விஜயா ஓடி வந்து அவங்க மாமா காலில விழுகுறாங்க. மன்னர் குற்ற உணர்ச்சியோட விஜயாவை பார்க்க அங்க பத்மாவதி வர, பத்மாவதி கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் மன்னர். உடனே அதை அவங்க ஒத்துக்கிட்டு மன்னரோட காலில விழுந்து வணங்குறாங்க பத்மாவதி. அப்ப மனோகரன் அங்க வர அவங்க அப்பா குற்ற உணர்ச்சியோட பேச, அதையெல்லாம் மறந்துடுங்கன்னு மனோகரன் பெருந்தன்மையா சொல்ல, விஜயா அவங்களோட குழந்தைய எடுத்துட்டு வந்து மன்னர் கிட்ட கொடுக்கறாங்க. குழந்தைய ரொம்ப சந்தோஷமா வாங்கி கொஞ்சுறார் மன்னர். அப்ப ராஜபிரியன் மன்னர் மன்னர் வாழ்கன்னு கோஷம் போட்டபடி வர, மத்தவங்களும் மன்னர் மன்னர் வாழ்க, மாவீரன் மனோகரன் வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. இதுதாங்க மனோகரனோட கதை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை பிடிச்சிருந்ததா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.